ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் பொரியல் எனக்கு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு இந்த பொரியல் செஞ்சு முடிக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், நான் வந்து 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பூ மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும், கொஞ்சம் லைட்டாக அந்த உளுந்து செவந்ததும் வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு, அப்புறம் கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது லைட்டாக கொஞ்சம் வதங்கினதும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் அதில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு விட்டுருங்க. வதங்கினதும் அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். அதோட உப்பு வந்து கேரட்டு, பீட்ரூட் அதுக்கெல்லாம் வந்து கம்மியாக போடணும், நிறையா போட்டுறக்கூடாது. கொதிக்கட்டோன்னு விட்டுடலாம். தண்ணி நல்லா சுண்டுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பீன்ஸு, அப்புறமா பீட்ரூட், இந்த மாதிரி நிறைய பொரியலுக்கு இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம அரைச்ச அந்த மசாலாவை பேஸாக வச்சுட்டு நீங்கள் எந்த காய் வந்து நீங்கள் பொரியல் பண்ணோன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.